படம் டக்கரு, ஃபைட்டு சூப்பரு. விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ அதே போல வந்து நம்ம எஸ்கேக்கு வந்து மதராசி. படம் மாசு, அல்டிமேட், சூப்பரு, பக்காவா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுண்ணா, வேற லெவல் வேற லெவல். நல்லா இருக்குங்க, படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? ஃபைன் ப்ரோ, நல்லா இருந்தது. எஸ்கே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஒரு சீனும் எலிவேஷன் நல்லா இருக்கு. எஸ்கேக்கு எலிவேஷன் பயங்கரமா இருக்கு. எப்படி விஜய்க்கு கொடுக்குற மாதிரி எலிவேஷன் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஃபைன், சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அனிருத் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். ஏஆர் முருகதாஸுமே பழைய ஸ்டோரி காட்டிலும் புதுசாக அது நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா காமெடி மூவியாக இருக்குது. சாங்ஸு சூப்பராக இருக்குது. டான்ஸு செம்மையாக பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸு சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் பண்ணா காமெடியாக இருக்கும். அப்படி ஏதாவது காமெடியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா, வேற லெவல் வேற லெவல். சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் வேற லெவல். உண்மையிலே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு. முருகதாஸ் சேஃப்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சூப்பரா எல்லாமே நல்ல விறுவிறுப்பா போகுது. இல்ல துப்பாக்கி மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா சூப்பரா எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபைட் படம் தான். என்ன சொல்றது, அது வந்து லவ் ஃபைட் கலந்த மாதிரி ஒரு படத்துக்கு எதிர்பார்த்து வந்தது ஃபைட் சீன் தான். ஆனா அதே மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சும்மா அப்படி இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். என்டையர் மூவியுமே நம்ம மைண்ட்ல நிக்கிற சிவகார்த்திகேயன். அதாவது நீங்க ஆரம்பத்துல பார்க்கும்போது வித்யுத் வந்து பயங்கரமா காமிப்பாங்க. வில்லன் போர்ஷன் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயனோட ஒரு படி மேல காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலா வில்லன் போர்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் படம் மனசுல நிற்கும். வில்லனை பயங்கரமா காமிச்சாங்க. நமக்கு என்ன தோணுன்னா, வில்லன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஹீரோ எப்படி அடிப்பாரு, ஹீரோ எப்படி அடிச்சிருவாரு, அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்க போது. சும்மா ஒப்பேத்த போறான்னு பார்த்தோம். அப்படி கிடையாது. ஹீரோக்கு ஒரு டிஸார்டர் இருக்க மாதிரி காமிச்சு அது மூலியமா ஒப்பேத்தின விதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அருமையா வந்திருக்கு. உண்மையிலே சான்ஸே இல்லை. ஏஆர் முருகதாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஒரு கம்பேக்கா இருக்கும். அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இதை தாண்டி ஓவரால் இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் அங்கங்க லேக் போகத்தான் செய்யுது. கொஞ்சம் கிராப் டவுன் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்க ஒரு படமா பார்த்துட்டு வெளில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது இந்த படம். ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும். சான்ஸ் இல்லை. சூப்பர் படம். எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான படம் ட்ரைலர்லேயே நமக்கு தெரியும். அதை தாண்டி வேற ஆபாசம்ன்ற எதுவும் கிடையாது. தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல படம். 2010 விஜய் அண்ணாவுக்கு அதே துப்பாக்கியை வச்சு 100 கோடி கொடுத்த நம்ம முருகதாஸ் இன்னைக்கு 2025 துப்பாக்கியை யாரு கையில அண்ணன் கொடுத்தாரோ ஜிஓடியில அந்த துப்பாக்கியை வச்சு சிவகார்த்திகேயனை வச்சு இன்னைக்கு துப்பாக்கின்ற ஒரு மாஃபியா கேங்கையே ஒழிச்சிருக்கிறாரு. துப்பாக்கியை எடுக்கவும் தெரியும், எங்களுக்கு அழிக்கவும் தெரியும் முருகதாஸ் காட்டியிருக்காரு. கண்டிப்பா டேய் சால்னா திங்கிற உனக்கே அவ்வளவு இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம் கூட்டு பொரியலோட சாப்பிடுற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு முருகதாஸ் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கையை உனிக்க அரடம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா, அதுலயும் கலக்க போகுது யாருல கலக்கி எடுத்தவரு. இந்த படத்துலயும் ஒரே கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கி எடுத்திருக்கிறாருடா. படம் சூப்பரு. அதாவது அப்நார்மலா சிரிப்பா அவரே கொடுத்துட்றாரு, நார்மலா நம்மளை சிந்திக்கவும் வைக்கிறாரு. படம் டக்கரு, ஃபைட்டு சூப்பரு, மியூசிக்கு அருமை, என் பையன் சூப்பரு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. லவர் பாய் அப்படியே தான், லவர் எரா அப்படியே தான் இருக்கு. இப்போ ஆக்ஷனும் இருந்தது, காமெடியும் இருந்தது, எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணி சூப்பரா செஞ்சுட்டாங்க. வேற லெவலில் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ், வில்லன் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டம்மியா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். சரி ஃபர்ஸ்ட்லேயே செத்துட்டாரு அப்படின்னு. அப்புறமா பார்த்தா ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது ட்விஸ்ட். படம் வந்து வேற லெவலில் இருக்கு. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிட்ட வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா
தமிழ்நாட்டை பற்றி மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தாறுமாறு. அந்த பொண்ணு பேர் ருக்மணி வசந்த் கலைக்கிருக்காப்புல. எந்தெந்த இடத்துலனா பசங்களாம் சோர்வாக இருக்காங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமாவில் இதுவரை இந்த மாதிரி வில்லனை வெயிட்டாக காமிச்சதே இல்லை. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷனில் அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலாக வித்யுத் ஜமாலை யூஸ் பண்ணியிருக்காப்புல. துப்பாக்கி அவன்ட்டவனா வச்சுக்கடா, இல்லை நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்குது. என்ன துப்பாக்கி 2ல் வித்யுத் ஜமான் துப்பாக்கி 1ல் இறந்துருவார். இதில் உயிரோடு இருக்காரு. ஸோ அங்கே இங்கே ஏதோ ஒரு லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே மദ്രാസിயை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். ஆல்ரெடி எஸ்கே காலிங்கன்னா கம்பேக்கா தொடர்ந்து இட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு அவரு. உண்மையான சொல்றேன், படம் நல்லா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, வில்லனுக்கு எஸ்கே ஈக்குவலான ஹீரோ ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட்ல எல்லாம் பின்னிட்டாங்க பிரதர். ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு சொல்லி தெரியல, பயங்கரமா இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், ஸ்டண்ட்லாம் ஒரு போரே அடிக்காம பக்காவா இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா சாங் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ், மற்றபடி படம் ரொம்பவும் நல்லா இருக்கு. இது கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, துப்பாக்கி கையில வாங்கிட்டு இப்போ மிரட்டி விட்டுக்கிறாப்புல. இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. உண்மையை இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? படம் உண்மையா நல்லா இருக்கு. விஜய்க்கு எப்படி துப்பாக்கியோ அதே போல நம்ம எஸ்கேக்கு மதராசி உண்மையா இல்லை. ஏம்பா இந்த படம் ஏஆர் முருகதாஸோட படம்பா. ஏஆர் முருகதாஸ் பாவம் ரொம்ப அப்செட்டாக இருந்தார் போல. படம்லாம் தொடர்ந்து ஒரு ஃப்ளாப்பாக கொடுத்துருந்தாரு. இந்த படம் உண்மையாலுமே அவர் சந்தோஷப்படுவார். செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. வித்யூத்தோட பிளே ரொம்ப அழகாக இருக்கு. அவங்க நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் சூப்பராக இருக்கு. அதுவும் இட்ஸ் ஹார்ட் ஸ்கோர்ஸ் டு த ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு த காம்போ ஏஆர் முருகதாஸ் சார், அனி அண்ட் எஸ்கே, இவங்க 3 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வித்யூத் இஸ் எக்ஸெப்ஷனலி குட். படம் ஒரு தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. தலையும் தளபதியும் ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னா ஒரே ஸ்கிரீன் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு துப்பாக்கி 2 சொன்னா, அமரன் 2 அந்த மாதிரி படம் வேற லெவலில் இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் பயங்கர பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஆல்ரெடி அவர் எடுத்த எல்லா படமுமே பெரிய பிளாக் பஸ்டர் தான். அந்த வகையில் இது அதையும் தாண்டி பயங்கரமாக எடுத்திருக்காரு. செதுக்கி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எஸ்கே பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். அமரன்லேயே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. இது அதையும் தாண்டி நடிச்சிருக்காரு. எஸ்கே பாட்டு எல்லாமே செம. தங்கப்பூவே பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சலபுல சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே பயங்கர வைபாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். அனிருத்தோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு சார். குறிப்பாக ஒரே இடம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த ஹீரோயினோட போர்ஷனில் கொடுத்துருப்பாரு மியூசிக். சான்ஸே இல்லை. சீட்டில் உட்காந்துருக்கு எல்லாருமே எழுந்து நம்ம கை தட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் மியூசிக். சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் உண்மையிலே ஓவரால் பார்க்கும்போது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளில அமைச்சிருக்க படம். இல்லை எனக்கு தெரிஞ்சு மதராசி கொஞ்சம் பெட்டர்னே சொல்லுவேன். மதராசி பெட்டர் சொல்லுவேன். ஏன்னா கூலி நாட் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன். மதராசி சூப்பர். உண்மையிலேயே துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ் சார். அது ஆக்சுவலாக அதுக்கிட்ட இதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் எடுக்கிற படம் கூட அதுக்கிட்ட போக முடியாது கண்டிப்பாக. அது அப்படி செட் ஆகிடுச்சு உண்மையிலேயே. பட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம். உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் ஒரு சூப்பர் படம். இது உண்மையிலேயே அவரோட கரியர்ல ஒரு நல்ல படம் சொல்லலாம். கண்டிப்பா ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அப்நார்மல்ல இருந்தாலும் அவரால் ஃபைட் பண்ண முடியும், நார்மலா இருந்தாலும் ஃபைட் பண்ண முடியும்னு அந்த ஃபைட் மாஸ்டர் யாருடா அதை மட்டும் பார்க்கல. செம்ம கெவின், நீ அருமை. நான் கூட அன்பறிவோன்னு நினைச்சேன். கெவின் ஃபைட்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. பாட்டு மத ராசிடா மக ராசிடா அப்படின்னு எங்க அனிருத்து சூப்பர் சாங்கு. ஒவ்வொரு சீனுக்கும் பஞ்சா அந்த பாட்டை போட்டிருக்காரு. அதே மாதிரி வில்லன், ஐயோ என்னோட வில்லன்டா அவன் தாண்டா என் தம்பி. டேய் துப்பாக்கி அவன் வச்சிருந்தாலும் அதுக்கு வில்லன் நாட்டான்றாரு பாரு. பஞ்சு, அந்த பஞ்சு அப்படியே நெஞ்சுக்குள்ள அப்படியே பஞ்ச் ஆயிடுச்சுடா. அப்படி சூப்பரா துப்பாக்கி வில்லனை போட்டு துப்பாக்கி வில்லனை மறுபடியும் பார்க்க வச்சதுக்கு முருகதாஸ் அண்ணனுக்கு ஓம் நமச்சிவாயம். இந்த படம் உனக்கு வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். இதுல ஆக்சுவலாவே நான் டிரெக்டரையும் சரி சிவகார்த்திகேயன் சாரையும் சரி இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு. எப்படி பான் பிராக் போட்டு துப்பின்னு இருப்பானுங்களோ அங்க எப்படின்னா கன்னை போட்டு சுட்டுனும் இருப்பானுங்க. பிகாஸ் அங்க இந்த இல்லீகல் கன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. நீங்க நிறைய வெப் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மிர்சாப்பூர், அந்த பூரி, இந்த பூருன்னு எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் கன் இருக்கும். எல்லா மக்களும் பயந்து தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம்
தமிழ்நாட்டில் உருவானா அதோட நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும்னு வந்து பாருங்க. ஏன்னா ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊர்ல கன் கலாச்சாரம் பழகுனா எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு சிங்கிள் லைனை வந்து ஏஆர் முருகதாஸ் சூப்பராக எடுத்து அது கூட வந்து ஸ்க்ரீன் பிளே எப்படி எடுத்துட்டு போகுது. ஒரு 4 பெட்டி கன்ஸ், ஃபுல் ஆஃப் கன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி வருது. ஸோ இந்த 4 பெட்டி கன்னையும் அழிக்கணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்றத அழகா சிவகார்த்திகேயன் சாரை வச்சு அவருக்கு வந்து ஒரு மென்டல் டிஸார்டரையும் கொடுக்குறாங்க. அவரோட அந்த கதைலாம் நீங்க உள்ள போய் பார்த்துக்கோங்க. அந்த மென்டல் டிஸார்டரை வச்சு சிவகார்த்திகேயன் எப்படி இந்த 4 பெட்டியை வந்து அழிக்கிறாரு அப்படின்றத சூப்பராகவே எடுத்துட்டு போயிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு டெலியூஷன் பண்ணுற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காப்புல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டாயம் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்க. எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போறேன் டியூனு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு என்ன டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீனு. ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. ஏஆர் முருகதாசு கொட்ட போது காசு. அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. தேங்க்யூ.